Hello everyone. In this video we are going to see about CSS animation. நம்மளால பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டோ ஃப்ளாஷோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்எஸ் எலமெண்ட்டுக்கு நம்மளால் அனிமேஷன் ஆட் பண்ண முடியும். அதாவது HTML எலமெண்ட்டுக்கு நம்மளால் அனிமேஷன் ஆட் பண்ண முடியும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனிமேஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டைல்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டைலை நீ ரெஃபர் பண்ணு, இந்த ஸ்டைலை நீ ரெஃபர் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு தான் நம்ம அந்த அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த அனிமேஷன் will gradually change from the current style to the new style at the certain times. அதாவது நம்ம ஒரு ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஸ்டைலேருந்து இன்னொரு கரண்ட் ஸ்டைலில் இருந்து ஒரு செர்டன் நியூ ஸ்டைலுக்கு மாறணும் ஒரு சில குறிப்பிட்ட டைமில். அதுக்கு தான் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கீ ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் டு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்டாக்ஸில். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் பார்க்குறோம். கீ ஃப்ரேம்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீ ஃப்ரேம் எந்த எலமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட்டோட நேமை நீங்கள் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அப்போனா மட்டும்தான் அந்த எலமெண்ட்டுக்கு நம்மளால் கீ ஃப்ரேம் நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஒரு ஸ்டைலேருந்து நான் இன்னொரு ஸ்டைலுக்கு மாறதுக்கு நான் ஃப்ரம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் ஒரு பேக்ரவுண்ட் கலரில் ரெட்லேருந்து இன்னொரு பேக்ரவுண்ட் கலர் க்ரீனுக்கு மாறுறது, அதுதாங்க இந்த அட் கீ ஃப்ரேம்ஸோடைய ஒர்க்கு. இதை நம்ம எப்படி Notepad++ல் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை மோர் அட்ராக்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிவ் மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் Notepad++ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு டிவ்வுக்குள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது H2 எலமெண்ட்டை ஃபுல்லாக நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிவ் ஸ்டார்ட்டாக இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிவ்வுக்குள்ளே நான் இந்த கட்டணம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அட் கீ ஃப்ரேம் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் எலமெண்ட்டை சூஸ் பண்ணுறேன். டிவ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்து உங்களுக்கு அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நான் வித்து ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா நான் அதுவும் வித்து 500 பிக்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சில் இருந்து தான் உங்களுக்கு பார்க்கறது நல்லாயிருக்கும். ஸோ வித் அண்ட் ஹைட் நான் ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நான் இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், இந்த ப்ளூ கலரை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலரில் Ctrl+V கொடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலரை கொடுத்தாச்சு. அனிமேஷனுக்கு நேம் ஒன்று கொடுக்கணும். அனிமேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேரே வச்சிடலாம், டெய்லி அப்டேட்ஸ். இப்போ நான் கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் கீ ஃப்ரேம் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணுறேங்க. கீ ஃப்ரேமுக்கு அட்ச் அப்படின்னு போடணும், KEYFRAMES கீ ஃப்ரேம்ஸ். இந்த இடத்துல கீ நேம் சொல்லியிருந்தேன், நான் இங்கே டெய்லி அப்டேட்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு FROM ஃப்ரம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலரும் 2ல் ஒரு பேக்ரவுண்ட் கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணணும். 2க்கு பார்த்தீங்கன்னா எந்த கலருக்கு போகணும் அப்படின்னா சீ கிரீன் கலருக்கு நம்ம போகணும். கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோல் கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணி Ctrl+S கொடுத்து நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணணும்.
இதில் நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் டியூரேஷன். அனிமேஷன் டியூரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுத்துடலாம். இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் யூஸ் பண்ணது எல்லாமே நான் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் கொண்டு வந்துட்டேன். இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் ஸ்டைல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ள நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூலேருந்து சி க்ரீனாக மாறப்போகுது. இப்போ நம்ம க்ரோம் பேஜுக்கு கொண்டு வந்து இப்போ பாருங்கள் ப்ளூ கலராக இருக்கும். ப்ளூ கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக மாறும். பாருங்கள் உங்களுக்கு க்ரீன் கலராக மாறுதா? இதுதாங்க அட்கி